என்ன? அப்பா பேசுறாங்க. பேசு. என்கிட்ட பேசலையா? உன்கிட்ட தான் பேசணுமா? என்ன உளற? உங்க அப்பா என்கிட்ட பேச போறாராமா? உனக்கு சந்தேகமா இருந்தா நீயே வந்து பேசு. அப்பா உன்கிட்ட தான் பேசணுங்கிறாரு. அப்பா அம்மா வராங்க. அம்மா வந்துட்டாங்கப்பா. இந்த அம்மா ஸ்கூலுக்கு போயிருந்தேன். மிஸ் என்கிட்ட பேசினாங்க. இந்து நல்லா படிக்கிறவ, ஆனா இந்த 4-5 மாசமா சரியா படிக்கிறது இல்லையா. மார்க்ஸ் எல்லாம் வேற கம்மியா வாங்குறாளாம். உங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனையான்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டேன். இந்துவை நல்லா படிக்க வைக்கணும். சரி, நான் வச்சிடறேன். ஏண்டா மாறிப்பா அண்ணாச்சி, அப்பாச்சி 7 மாசமா பாக்கி தரணும் மாதிரி கேட்கவே மாட்டியா? என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க எல்லாம்? கேட்காமலே டிவி வாங்கிட்டு வரான். அட மாறிப்பா, வெடி கண் முழிச்சு கணக்கு பாக்குறோம்ல, நம்ம தூங்காம இருக்கணும்னு நல்லா கரையில தானே வாங்கிட்டு வந்திருக்கிறேன். வாங்கி கூடிங்கன்னா மாறிப்பா குருப்பாண்டி. நீ குர்ற ராமகிருஷ்ண, குர்ற குர்ற. அண்ணாச்சி, அபிராமி மேடம் ஃபோன் பண்றாங்க. என்ற மாதிரி இப்ப மேமா? ஹலோ, வணக்கங்க மேம். என்ன திடீர்னு இந்த நேரத்துல போன் பண்றீங்க? என்ன இந்த நேரத்துலயா? நாளைக்கு ஆர்கியோட ஆபீஸ் திறப்பு விழா. என்ன மறந்துட்டியா? இந்த ராமமூர்த்தி என்னைக்குமே கொடுத்த வாக்கையும் வர வேண்டிய வட்டியும் இந்த ஜென்மத்திலையும் மறக்க மாட்டான். அதெல்லாம் விடு. ஃபங்க்ஷனை நிறுத்த நீ என்ன பண்ணிருக்க? மேமே, நானே ஸ்ட்ரைட்டா இறங்கலான்னு தான் பார்த்தேன். ஆனா போலீஸ் கெடுபடி ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்களே. நான் எங்க போனாலும் என்னையவே வாட்ச் பண்றாங்கன்னா, நல்ல வெதமுத்து மாதிரி நம்மள ஆளுகளை அனுப்பிச்சு வச்சிருக்கிறேனுங்கண்ணா. நாளைக்கு அந்த கம்பெனியில விளக்கேத்தி பூஜை பண்றதுக்கு முன்னாடி என்ற ஆளுங்க நீங்க சொன்ன காரியத்தை கச்சிதமா கணக்க முடிச்சிருவாங்க. போதுங்களா மேம? நீங்க கவலையே படாதீங்க, நிம்மதியா போய் தூங்குங்க. காலையில எந்திரிச்சு டிவிலயோ பேப்பர்லயோ நியூஸ் பாருங்க. அப்புறம் பண்ணுங்க பின்ன. அப்ப நான் போன வச்சுட்டுங்களா மேம்? குட் நைட்டுங்க மேம். ஏ மாரிப்பா, முன்கை நீண்டா தாண்டா முழங்கை நீல. நீ ஒழுக்கமா இல்லைன்னு என்ன தீர செய்ய முடியும்? டே ராமகிருஷ்ணா, பொழுது உணர்ந்துருச்சு, நாங்க கிளம்புறோம். டே மாரிப்பா, ராவுக்குள்ள தூரத்துல இருந்து பார்த்தா தாண்டா நம்ம பசங்க ஒழுங்கா வேலையை செய்வானுங்க. இல்லைன்னா மேமட்டில நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. வாங்கடா, சாரி எடுத்துட்டு வாட. ஏண்டா சாப்பாடு காசு வச்சு கடை ராமகிருஷ்ணா. டே மாரிப்பா, இவனுக்கு ஒரு 20 ரூபா கொடுத்துட்டு வந்துடுறேன்.
ம் வாடா போலாம் குருப்பாண்டி. இந்தா. சாந்தி மேடம் மாமனார் கம்பெனிக்கு ஏதோ பண்ணிடுறேன்னு சொல்றாங்களே, இத உடனே சாந்தி மேடம் கிட்ட சொல்லணும். ஏய் பிரீத்தி, நீ மேப் போட்டு முடிச்சிட்டியா? இல்லடி, நான் இன்னும் போடல. அப்படியா? பிரீத்தி, நீ மேக்ஸ் போட்டு முடிச்சிட்டியா? சாந்தி மேடம் செல்லுக்கு ட்ரை பண்ணுவோம். இதுல நீ 2வது சம் போட்டுட்டியா? நான் 5வது சம் முடிச்சிட்டு தான் 2வது சம் போடுவேன். பிரீத்தி, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு வரும்போது உன் இவிஎஸ் புக் எடுத்துட்டு வரியா? ஹலோ, நான் இவிஎஸ் புக்கை பைண்டிங்க்கு கொடுத்துருக்கேன்டி. அப்படியா? புக்கை 2 நாள் கழிச்சு தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க. சரி சரி, நான் இவிஎஸ் புக் எடுத்துட்டு வரேன். இந்தோ சீக்கிரம் பேசுமா. அம்மா, உன்கிட்ட தான் செல்போன் இருக்குல்லம்மா, அதுல பேசுமா. எனக்கு தெரியாதா? இதுல சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. பெரிய மனுஷன் மாதிரி பேசாத, சீக்கிரம் பேசிட்டு வை. சரி பிரீத்தி, அப்புறம் 3 நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். தேங்க்ஸ். ஹலோ, இந்து, நான் ராமகிருஷ்ணன் அங்கிள் பேசுறேன். அம்மா கிட்ட போன் கொடு. அம்மா, ராமகிருஷ்ணன் அங்கிள் பேசுறாரு. ஓ, ஹலோ மேடம், ஆபத்து. ராமகிருஷ்ணன். ஹலோ ஹலோ ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன். ஹலோ ஹலோ ராமகிருஷ்ணன், என்னாச்சு? பேசுங்க பேசுங்க ராமகிருஷ்ணன். ஹலோ 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 ராமகிருஷ்ணன், ஏன் பேச மாட்டேங்க? ஹலோ. ராமகிருஷ்ணன் குரல்ல பயம் தெரிஞ்சது. ஆபத்துன்னு சொன்னாரு. ஆபத்துன்னு சொன்னது அவருக்கா இல்ல வேற யாருக்காவதா? ஒண்ணுமே புரியல.
எங்க இருந்து பேசினாரு? ஒருவேளை கட்டு வெட்டிக்காரன் இவர் அடையாளம் கண்டுக்கிட்டாரோ? இந்தோ டைம் ஆச்சுல, படுத்தோங்க. சரிம்மா, நீ படுக்கல? நான் படுக்கிறேன்டா, நீ படு முதல்ல. அப்ப யார் கூடமா பேசிட்டு இருந்த? சொல்றேன், நீ முதல்ல படு. இப்ப யார் கூடமா பேச போற? அர்ஜுன் மாமாவுக்கு. போதுமா? இனிமே கேள்வி கேட்காத, படு. சரிம்மா. அக்கா. ஹலோ அர்ஜுன். சொல்லுங்கக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராமகிருஷ்ணன் போன் பண்ணாரு. என்னமாக்கா? அக்கா, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்கக்கா. நான் போய் கந்தவட்டி ஆஃபீஸ்ல பாக்குறேன். ராமகிருஷ்ணன் அங்கதான் தூங்கிட்டு இருப்பான். நீங்க ஒன்றும் பதட்டப்படாதீங்க. நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத அப்பாவி நான் தானே அங்க வேலைக்கு அமிச்சேன். அக்கா, அவனுக்கு எதுவும் இருக்காதுக்கா. நான் போய் பாக்குறேன். பார்த்துட்டு எதுவா இருந்தாலும் நான் உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்றேன். போதுமா? ராமகிருஷ்ணனுக்கு ஒண்ணுன்னா ஆபீஸ் இவ்வளவு அமைதியா இருக்காது. அர்ஜுன், என்னாச்சு? அக்கா, நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்லக்கா. கந்தவட்டி ஆபீஸ்க்கு நான் போனேன். அங்க எந்த பதட்டமும் இல்ல, சாதாரணமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் நான் சந்தேகப்பட்ட சில இடங்கள்ல கூட போய் பார்த்தேன். அங்கேயும் ஒண்ணுமே இல்லக்கா. அக்கா, நீங்க கவலைப்படாதீங்கக்கா. சரி, எதுக்கும் காலையிலயும் போய் பார்க்கணும். அக்கா, நாளைக்கு காலையில ஃபங்க்ஷன் இருக்கு, மறந்துட்டீங்களா? நீங்க இப்ப போய் படுங்க. நாளைக்கு காலையில நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் ராமகிருஷ்ணா பார்க்கலாம். போதுமா? போனை வச்சுட்டுமாக்கா? அர்ஜுன். அக்கா, இல்ல பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லக்கா. இப்ப நீங்க தூங்குங்க. பாய்க்கா.
you.